Good morning students. Common annual examination English 9th standard எக்ஸாம் வந்து நெருங்கிருச்சு இல்லைங்களா? ஆனுவல் எக்ஸாமினேஷன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்ருப்பீங்க. என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, எப்படி வந்து கொஷின் பேட்டர்ன் வரும், ஸோ அடுத்தது கிராமர் பார்ட்டில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எக்ஸாமில் எந்த லெசன்லேருந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க, போயம் என்ன மாதிரி போயம், அப்ரிஷியேஷன் என்ன மாதிரி அப்ரிஷியேஷன் கேட்டிருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தெரியுதா, நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. படிக்காதது இருந்தது அப்படின்னா அதையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிராமர் பார்ட்டு தான் பார்ப்போம். ஆக்டிவ் பேசிவ் ஈஸியாக கேட்டிருக்காங்களா இல்லையா, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, டைரக்ட் இன்டைரக்டில் அண்டு பங்க்சுவேஷன்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப்லேருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராமரை ப்ராக்டிஸ் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க நமக்கு எல்லா கொஷினும் தெரியுதா அப்படின்னு. பேராகிராஃப்லாம் நம்மளால் எழுத முடியுதா, எந்த மாதிரி பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் லெசனா, செகண்ட் லெசனா, தேர்ட் லெசனா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பிக்சர் காம்ப்ரிகேஷன் look at the following picture and express your views on it about 5 sentences கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ், இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நம்மளால் எழுத முடியுதா அப்படின்னு பாருங்கள். சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நைன்த்தை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 மார்க்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே செக் பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் தான் ஜென்ரலாக கேட்பாங்க. அப்படிங்கும்போது எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் கொஷின் பேப்பர் முன்னாடியே ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறது.